தாயிஃபிலிருந்து நபிகள் நாயகம் அடிபட்டு திராட்சை தோட்டத்திற்குள் நுழைந்தபோது அங்கு பணி செய்த அத்தாஸ் என்ப அடிமைதான் பெருமானார் அவர்களுக்கு இங்கு அடைக்கலம் தந்து அவர்கள் மேனியில் வரக்கூடிய இரத்தத்தை பூசி அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து ஈமான் ஏற்றுக்கொண்ட அத்தாஸ் என்பவரின் பெயரிலே இங்கே தாயிஃபில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பள்ளிவாசலுக்குள்ளே தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பள்ளிவாசல் உங்களுடைய பார்வைக்கு மாஷா அல்லாஹ் பாருங்கள். நபிகள் நாயகத்திற்கு அடைக்கலம் தந்த ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு தாயிஃபுக்கு மதீனா மக்காவுக்கு வரக்கூடியவர்கள் தாயிஃபுக்கு வந்து அவர்கள் நினைவு கூடமாக இந்த இடத்தை இன்றைக்கு அவர்கள் நினைவால் ஒரு பள்ளிவாசலை கட்டப்பட்டிருக்கு. அந்த பள்ளியை தான் நீங்கள் இப்போது ஆரம்பம் முதல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹ் பாருங்கள். மஸ்ஜித் அத்தாஸை நோக்கி பயணிக்கும் பாதங்கள். அழகான திராட்சை தோட்டத்திற்குள் நபிகள் நாயகம் வந்த அக்காலத்தின் தருணம். நாம் அதை நோக்கி செல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக திராட்சை தோட்டத்திற்குள் நாம் நுழைகிறோம். திராட்சை தோட்டத்திற்குள் நுழைந்து விட்டோம். பாருங்கள், திராட்சை தோட்டத்தின் ஒரு பகுதி. மாஷா அல்லாஹ். மஸ்ஜித் அத்தாஸ் நபிகள் நாயகத்திற்கு தாயிஃபிலே கல்லடிப்பட்டு இரத்தம் வருகின்ற பொழுது அவர்கள் மீது உண்டான அந்த இரத்தத்தை துடைத்து அவர்களுக்கு முழு அடைக்கலம் தந்த அந்த பகுதியில் வேலை செய்த அத்தாஸ் அவர்கள் நினைவிடமாக நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். அத்தாஸின் பெயரில் ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை தான் இப்போது நாம் நுழைய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நுழைவோம், நுழைந்திடுவோம். வந்துவிட்டோம். மஸ்ஜித் அத்தாஸ் பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டோம். அத்தாஸ் என்ற அவர்கள் நினைவால் கட்டப்பட்ட ஒரு பள்ளி. மஸ்ஜித் அத்தாஸ் உள்பள்ளி, பெண்கள் தொழக்கூடிய இடம். இதுதான் அந்த பள்ளி, மஸ்ஜித் அத்தாஸ்.